அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனைக்கும் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பரின் அடித்தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனைக்கும் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களையும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் பல்வேறு தேவைகளோடு நாம் வலையொலியில் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருப்போம். அந்த தேவைகளை இறைவன் சந்திக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக திருப்பலியிலே மனமொன்றி நாம் பங்கேற்போம். அப்படி இறைவனுடைய கரத்திலிருந்து ஆசிரியை பெறுவதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் அரச குருக்கள், தூய மக்கள், உங்கள் அழைப்புக்கேற்ப ஒழுகுங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 2 முதல் 5 மற்றும் 9 முதல் 12 முடிய. அன்பிற்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும்
தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராயிருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 100. நாம் பாட வேண்டிய பதிலுரை: மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே, ஒரு அற்புதமான நற்செய்தி பகுதி இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய இல்லமாக நீங்கள் கட்டி எழுப்பப்படுங்கள், உயிருள்ள கல்லாகி அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்ற முதல் வாசகத்தின் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுப்பது போன்று நற்செய்தி வாசகம் துணையாய் நிற்கிறது. அன்பர்களே, நாம் பார்க்கிறோம் பர்த்திமேயுவினுடைய அந்த வாழ்க்கை நிகழ்வு எல்லாருக்கும் நடப்பது போல மிக இயல்பான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை காண்கிற அந்த நாள் வரை எரிகோ ஒரு வணிகத்தலம். எருசலேமிலிருந்து வடகிழக்காக 15 மைல் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. மிக அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய அந்த ஒரு இடத்திலே பர்த்திமேயு பார்வையற்றவனாய் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஆச்சரியமும் அல்ல. தன் வாழ்வுக்கு, தன் பிழைப்புக்கு வேறு வழியில்லாமல் மக்கள் கூடுகிற இடத்தில் வழியோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்து தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார் பர்த்திமேயு, இயேசுவை காண்கிற அந்த நாள் வரை. இந்த நாளில் அற்புதமான 2 வார்த்தைகள் இருக்கும். ஒரே வார்த்தை தான், ஆனால் அது 2 பொருள் தரும். வழியோரம் அமர்ந்திருக்கிற பர்த்திமேயு இயேசுவின் பின் வழி நடந்தார் என்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை. வழியோரத்தில் அமர்ந்திருக்கிறவர் இயேசுவின் பாதச்சுவடுகளை பின்பற்றி வழி நடக்கிற இந்த இடைவெளியில் நிகழ்ந்ததுதான் அவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு அற்புதமான பாதை. அன்பர்களே, 4 விதமான கருத்துக்களை இந்த நாளில் நற்செய்தி தாங்கு வருகிறது. முதலில் புற அழுத்தம், இரண்டாவது அந்த புற அழுத்தத்திற்கு நாம் கொடுக்கிற பதிலிருப்பு, மூன்றாவது ஆண்டவர் அழைக்கிற பொழுது அவரை எப்படி நாம் பார்க்கிறோம், நான்காவது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். எண்ணி பாருங்களே, ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனிதன், அவர் இயேசுவை கண்டதில்லை, ஆனால் அவர் இயேசுவை குறித்து கேட்டிருக்கிறார். இயேசுவை குறித்து அவருடைய ஒட்டுமொத்த புரிதலும் அவர் கேட்டதிலிருந்து அவருக்கு கிடைக்கிறது. அவர் கேட்டதை தனக்குள் அவர் அப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறார். இப்படி ஒருவர் இருக்கிறார், ஒரு நாள் நான் வாழ்க்கையில் அவரை சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டால் அவர் உதவியை நிச்சயம் நாடுவேன் என சொல்லி அவர் தனக்குள் சொல்லி இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த நாளில் இயேசு அங்கே வருகிறார். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என சொல்லி அவர் கத்துகிறாரே.
இந்த மார்க் நற்செய்தியில் முதலாக தாவீதின் மகனே எனச் சொல்லி இயேசுவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறவர் இயேசுவை சூழ்ந்து நிற்கிற அந்த மக்கள் அல்ல, பார்வையில்லாத இந்த பர்த்திமேயு என்கிற ஒரு மனிதன். இங்குதான் முதலாக தாவீதின் மகனே அப்படின்னு சொல்லி இந்த நற்செய்தியில் இயேசு அடையாளப்படுத்தப்படுகிறார். பாருங்களே, யாரை கண்டால் அவரிடத்தில் உதவியை கேட்பேன் என சொல்லி மனதுக்குள் எண்ணியிருந்தாரோ அவரை காண்பதற்கான சூழல் வந்த பொழுது உரத்த குரல் எழுப்பி அவரை அழைக்கிறார். இங்குதான் முதல் காரியம் வருகிறது, புற அழுத்தம். சத்தம் போடாதன்னு சொல்லி எல்லாரும் அவரை அதட்டுகிறார்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புற அழுத்தங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இங்கிருக்கிற நம்ம எல்லாருக்குமே உண்மை என்பது எது தெரியும், கடவுள் விரும்புவது தெரியும். இருந்தாலும் கூட பல நேரங்களில் நம்மோடு வாழ்கிற பக்கத்து வீட்டுக்காரவங்க, நாம் குடியிருக்கிற ஊர், நம்முடைய கணவன் மனைவின்னு சொல்லி பலருக்காய் நம்முடைய உண்மையான நம்பிக்கையை நாம் வெளியில் காண்பிக்காமல், உண்மையான நம்பிக்கையை நாம் வாழ்ந்து காட்டாமல், ஐயோ அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னு சொல்லி புற அழுத்தத்திற்கு நாம் பலியாகி போகிறோம். ஆனால் பர்த்திமேயுவை பார்க்கிறோமே, புற அழுத்தம் அவர் வாழ்வில் கொடுக்கப்படுகிறது, கத்தாத அமைதியாருன்னு சொல்லி. விவிலியத்தில் அது மிக எளிதாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் யோசித்து பாருங்களே, எப்படியெல்லாம் வழியோரத்தில் அமர்ந்து நீ செய்த பாவத்தினால் உன் பார்வை போயிருச்சு, நீ வாழ்நாள் முழுமைக்கும் பிச்சை எடுத்து அடுத்தவனை சார்ந்திருந்து வாழ வேண்டும் என்கின்ற கதி இருக்கிற ஒருவன் தாவீதின் மகனேன்னு சொல்லி இயேசுவை அழைக்கிற பொழுது சுற்றி இருந்த குரல்கள் அந்த ஒரு மனிதனின் குரலை அது அமுக்கி இருக்க வேண்டும். புற அழுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும். நீங்கள் மனம் மாற துடிக்கிற பொழுது, உண்மையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் துடிக்கிற பொழுது, புற அழுத்தங்கள் உண்மையிலேயே உங்கள் தாகத்திலிருந்து உங்களை மடைமாற்றம் செய்யும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்வை இல்லாத இந்த பர்த்திமேயு நமக்கு காண்பிக்கிற பாதை என்ன தெரியுமா? அவன் இன்னும் உரக்க கத்தினான். சுத்தி இருக்கிற நீங்க எல்லாம் குரல் எழுப்புவதால் என் குரலை நான் தாழ்த்திக் கொள்வது இல்லை, மாறாக என்னுடைய குறைகளை போக்க வல்லவரான இந்த ஆண்டவரிடத்தில் நான் இன்னும் உரக்க, இன்னும் ஆற்றலோடு, இன்னும் வெள்ளத்தோடு கத்துவேன் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுது. அவர் இன்னும் உரக்க கத்தினார். புற அழுத்தங்கள் வருகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்னும் அதிகமாய், இன்னும் ஆற்றலோடு, இன்னும் வெள்ளத்தோடு, இன்னும் தாகத்தோடு நாம் பதிலிருப்பு செய்ய வேண்டும். யார் என்ன சொன்னால் என்ன, யார் என்ன நினைத்தால் என்ன, நான் ஆண்டவரை தேடுவேன். அந்த உறவுகளே, எல்லோரும் ஒன்றாய் வாழ்கிற ஒரு ஊரிலே, கிராமத்திலே ஒரு குடும்பம் கத்தோலிக்கத்தை மறுத்து வெளியே போகுதுன்னு சொன்னால் எல்லாரும் குடும்பமும் சேர்ந்து அந்த ஒரு குடும்பத்தை பல நேரங்களில் கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். ஆனால் அந்த இடத்தில் பர்த்திமேயுவின் தாகத்தை போல அந்த குடும்பத்தின் தாகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நான் குடியிருக்கிற இந்த இடத்தில் என்னுடைய ஆன்மீக தாகமானது தீர்க்கப்படவில்லை. நான் அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்காய் எங்கு சென்றால் என் தாகம் தீருமோன்னு சொல்லி ஒருவர் ஓடுறாரு. பார்த்தீங்களா? பெரும்பான்மையாய் இருக்கிற மக்கள் எண்ணிக்கையை கண்டுகொள்ளாமல் இவர்கள் எல்லாம் ஓரந்தள்ளி வச்சுக்கிட்டு நான் என் ஆண்டவரை நோக்கி போவேன்னு சொல்லி ஒரு மனுஷன் போறான். பார்த்தீங்களா? அதுதான் பர்த்திமேயு கொடுத்த அந்த ஒரு பதிலிருப்புக்கு சமம். யார் என்ன நினைத்தால் என்ன, நான் இன்னும் வாஞ்சையோடு என் ஆண்டவரை நாடுவேன். அதுதான் இரண்டாவது பதிலிருப்பு. பேசாமறியான்னு சொன்ன பொழுது இன்னும் உரக்க அவன் கத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள் அமுத்துகிற பொழுது அது நம்முடைய ஆன்மீக தாகத்திற்கு, ஆன்மீக தேடலுக்கு எதிராக முரணாக இருந்தால் நாம் வெகுண்டெழ வேண்டும், இன்னும் உரத்த பதிலிருப்பை கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது பார்க்கிறோமே, நம்முடைய குரல் இயேசுவை அடைகிறது. எல்லாரும் பேசாதன்னு சொல்லும் பொழுது பர்த்திமேயு அமைதியாய் இருந்திருந்தால் அவன் பார்வை பெற்றிருக்க மாட்டான். மாறாக அவன் தொடர்ந்து தேடுகிறான், அவன் தேடுகிறான், தட்டுகிறான், கேட்கிறான். ஆகவேதான் அவன் குரல் கேட்கப்படுகிறது, அவன் கண்டடைகிறான், அவனுக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது. இயேசு திரும்பி பார்த்து அவனை வான்னு சொல்லுறார். முதல் முறை அவன் அழைத்த பொழுதே அவனுடைய குரல் இயேசுவுக்கு கேட்டிருக்கும். ஆனால் அவனுடைய அந்த தாகத்தின் நீட்சியை ஒருவேளை அவர் நமக்கு காண்பிப்பதற்காக கடந்து சென்றிருக்கலாம். அவர் தொடர்ந்து கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், வாங்கப்பா. இப்பொழுது பாருங்களேன், ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவன் தன் மேலுடையை
எரிந்து விட்டு வந்தான்னு வாசிக்கிறோம். கண் தெரியாத ஒருவனுக்கு மேலுடை என்பது ஒரு விதத்தில் ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண், தனக்கு சொந்தமானதை சேர்த்து வைப்பதற்கு அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பெட்டகம், அவ்வளவுதான். அவர் காது கேட்காதவரோ வாய் பேச முடியாதவரோ அல்ல. தூக்கி போட்டதை மீண்டுமாய் சென்று எடுத்துக்கொள்வதற்கு கண் தெரியாத மனிதன் அதை எரிந்து விடுகிறார். அவருக்கு தெரியும், என் குரல் ஆண்டவரை அடைந்து விட்டது, இனி அவர் எனக்கு தேவையானதை செய்வார்னு சொல்லி. ஆகவேதான் இதுவரை சார்ந்திருந்த அந்த ஒரு பழைய வாழ்க்கையை அவன் தூக்கி எறிகிறான். எனக்கு அது மீண்டும் தேவைப்படாது, எனக்கு தேவையானதை கொடுக்கிற வந்திருக்காருன்னு சொல்லி அவர் அங்கேயே நம்பினார். அதுதான் அந்த பார்வை இல்லாதவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு பாடம், முழுமையாய் நம்புதல். ஆண்டவர் அழைக்கிற பொழுது இவரால் கொடுக்க முடியுமா முடியாதா? கிடையாது, அவர் கொடுப்பார். நம்பி எரிஞ்சிட்டு போனா கடைசி இயேசு சொல்லுவார், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு. அவர் கேட்கவே இல்லையே, என்னால் இதை செய்ய முடியும் நீ நம்புறியா? அவர் கேட்கவில்லை. இயேசுவுக்கு தெரியும், அவன் தூக்கி எறிந்த பொழுதே அவன் என்னை முழுமையாய் நம்புறான்னு சொல்லி. ஆகவே சொன்னார், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு போயிட்டு வான்னு சொல்லி. இது 3வது பாடம். 4வது பாடம், இயேசுவின் வழி நடக்கிறார். ஆண்டவரே இறங்குங்கன்னு சொன்னார். இரக்கம் என்பது அது பட்சாதாபமோ பரிவோ அல்ல. பிச்சை கேட்பது கூட அவன் இறங்கிதானே கேட்டிருப்பான். ஐயா அம்மா சாமின்னு தானே கேட்டிருப்பான். அந்த இரக்கத்தை இயேசுவிடத்தில் அவன் கேட்கவில்லை. மாறாக, ஆண்டவரே உடன்படிக்கையின் இரக்கத்தை, உடன்படிக்கையின் அன்பை, உடன்படிக்கையின் மன்னிப்பை எனக்கு தாங்கப்பா. அது இயேசு கொடுக்கிறார். இதே நற்செய்தியில், இதே அதிகாரத்தில் 36வது இறைவசனமும் அதே போல 51வது இறைவசனமும் ஒரே வார்த்தைகள் தான். நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள்? செபதேயுவினுடைய மனைவி தன் பிள்ளைகளை அழைத்து வந்த பொழுது இயேசு அவர்களிடத்தில் கேட்ட கேள்வியும் இதுதான். பார்வை இல்லாத பர்த்திமையிட்டையும் கேட்கிறாரு, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்? முதலில் வந்தவர்கள் பெருமையை தேடி வந்தார்கள், புகழை தேடி வந்தார்கள், அந்தஸ்தை தேடி வந்தார்கள். ஆனால் முதல் வாசகத்தில் உயிருள்ள கல்லாகி அவருக்கு பின்னால் போங்க, ஆவிக்குரியவர்களாய் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கன்னு சொன்னாங்களே. பர்த்திமையை தேடி வந்தது உலகத்தின் புகழ் அல்ல. உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என் மீது இரக்கமையும், அது போதும், அவ்வளவுதான். அவர் இரக்கம் வைத்தார். தன் வாழ்க்கையை ஆவிக்குரியதாய் பர்த்திமையை மாற்றிக்கொள்ளுகிறான். எப்படி? வழியோரத்தில் 10ஓடு 1 11 நோயாளியாய் சாபத்திற்குரியவனாய் அமர்ந்திருந்த ஒருவன் நற்செய்தி முடிகிற பொழுது இயேசுவுக்கு பின் வழி நடந்தார் என்கின்ற அற்புதமான ஒரு பாடம். எனக்கு தேவையானதை அவர் கொடுத்து விட்டார்னு சொல்லி அவர் தன் வழி செல்லவில்லை. மாறாக, எனக்கு பாதைகளை காண்பித்த மனிதனுடைய பாதைகளில் நான் நடப்பதுதான் என் வேலைன்னு சொல்லி அவருக்கு பின்னால் நடந்தார். பார்த்தீங்களா? அதுதான் அந்த பார்வை தெரியாத மனிதன் நமக்கு காண்பிக்கிற ஒரு பாதை. இந்த 4ஐ எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வாழப்போகிறோம்? முதல் காரியம், மனம் மாற துடிக்கிற பொழுது, தாகத்தோடு தேடுகிற பொழுது புற அழுத்தம் வந்தால் அந்த புற அழுத்தத்தை நான் எப்படி பார்க்கிறேன்? பழியாக போகிறேனா, அல்லது பர்த்திமேயை போல என் பதிலிருப்பு இன்னும் உறக்கமாய் இருக்க போகிறதா? 2வது, அப்படி நான் பதிலிருப்பு கொடுத்து வார்த்தைகள் நின்றக்கூடாது. என் குரல் ஆண்டவரை அணுகுகிற பொழுது அவர் என்னை அழைப்பார். அப்படி அழைக்கிற பொழுது என் பழையவற்றை நான் உதறி தள்ளிவிட்டு அவரை பற்றி பிடித்து கொள்ளுகிற தாகத்தோடு வருகிறேன் நான் பார்க்கிறேன். அது 3வது காரியம். அப்படி நம்ம வந்தோன்னு சொன்னால் நம்முடைய பழைய பாதைகள் எல்லாம் மறைந்து போகும். அவன் வழியோரத்தில் தேங்கிய சாக்கடையை போல, தேங்கிய குட்டையை போல அமர்ந்திருந்தான். ஆனால் ஆண்டவர் அவரை தேங்கி நிற்கிற மனிதனாக அல்ல, அவருக்கு பின்னால் பாய்ந்தோடுகிற நீரூற்றாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார். நம்முடைய பழைய அழுக்கு பிடித்த நாற்றம் பிடித்த வாழ்க்கையெல்லாம் மாறி ஆண்டவருக்கு முன்னால் நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். பல நேரங்களில் அப்படிதான் இன்னைக்கு பல பேரை பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிறார் ஃபாதர், இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சாட்சியை மாற்றி இருக்கிறார் ஃபாதர். பல நேரங்களில் அது கதை நினைப்போம். கதை கிடையாது. அவன் வாழ்க்கை தேங்கி இருக்கும். குடிகாரனாக இருந்திருப்பான், பொறுப்பில்லாதவனாக இருந்திருப்பான். அவன் வாழ்க்கை வழியோரத்தில் கிடந்திருக்கும். பொறுப்பில்லாத தந்தை, குடிகாரன், தேங்கிய ஒரு வாழ்க்கை, வழியோரத்தின் வாழ்க்கை. ஆனால் திரும்பி பார்த்து வான்னு சொன்னவன பழையதை தூக்கி போட்டவர்களை ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னால் வழி நடக்கிற ஊழியத்தின் சாட்சியத்தின் பாதையில் நிலைநிறுத்துவார். நாம் எங்க இருக்கிறோம்? இயேசுவுக்கு பின்னால் ஒரு கூட்டம் உணர்ச்சி பார்த்தீங்களா? அவர்களுக்கு கண்கள் தெரிந்தது, ஆனால் பார்வை தெரியவில்லை.
பர்த்திமேயுவுக்கு கண் தெரியவில்லை, ஆனால் பார்வை இருந்தது. நாம் எப்படி இருக்கிறோம்? எண்ணி பார்ப்போம். நம்முடைய கண்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறது? பர்த்திமேயுவை போல அவரால் எல்லாம் முடியும்னு சொல்லி நம்ம நம்பி போனோம்னு சொன்னா, பர்த்திமேயுவை போல ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் புதுமைகளை அற்புதங்களை செய்து நம்மை சாட்சியாக மாற்றுவார். ஆமேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீ. அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாறையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்றும், ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமது புகழை அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆரோக்கியராஜியனை, ஆயர்கள், குருக்கள், துறவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இந்த உலகிலும் உகந்தோராய் இருந்தோராக எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த உலகம் ஒரு நாளும் எங்களுக்கு நிரந்தரமாய் தர முடியாதவும் அமைதியை எங்களுக்கு தருவீராக. அந்த அமைதி எங்கள் குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாய் குடிகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவர்தாமே புதிய பாதைகளை நமக்கு காண்பிக்கிறவர். தாகத்தோடு தேடுகிறவர்களின் குரல் கேட்டு பர்த்திமேயுவை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிக்கிறவர் திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். இன்னில்லாருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக இந்த உதயம் காண விட
தருகின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளுடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. நிதம் துணை சேர்ப்பாயே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.